முதலில் தலைப்புச் செய்தி. தையிட்டி விகாரையை உடைக்க வேண்டும். அர்ச்சுனா விசயந்து, ஸ்ரீதரன் அதிரடி. இனி விரிவான செய்தி. தையிட்டி விவகாரம் பேசப்படலாம் மாறி இருக்கிறது. 12ஆம் தேதி ஒரு பெரிய போராட்டத்துக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காணி உரிமையாளர்கள் என்று பேசுகின்ற பொழுது எல்லா கட்சியினுடைய பிரதிநிதிகளும் எங்களோடு நிற்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். நீங்கள் அந்த இதுக்கு செல்வீர்களா? நாங்களும் இந்த உங்களுடைய பிரஸ் கிளப் உங்களுடைய ஊடக துறையின் ஊடாக பகிரங்கமாக நாங்களும் எல்லோருடன் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறோம். அது ஒரு மிக முக்கியமான விடயம். காரணம், தையிட்டி விகாரையினுடைய சில போராட்டங்களில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். போலீசாரால் தடுக்கப்பட்டும் கூட நான் உள்ளுக்கும் போய் இருந்த நாட்களும் உண்டு. உள்ளுக்கொண்டு நான் சொல்கிறேன் அந்த விகாரையினுடைய இடத்துல. ஆகவே நாங்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்வோம். நான் ஏற்கனவே வெளிகாமம் வடக்கில் உள்ள எங்களுடைய முன்னாள் கௌரவ உறுப்பினர்களோடும் இது பற்றி நேற்று பேசியிருக்கிறேன். தொடர்ந்தும் ஏனைய இடங்களில் இருக்கிற எங்களுடைய உறுப்பினர்களும் கலந்து கொள்வார்கள். நாங்கள் பெருமளவில் எங்களுடைய மக்கள் கலந்து கொண்டு அதனை அடையாளப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு உண்டு. ஏனென்றால் இது ஒரு சட்டத்துக்கு முரணாக சர்வாதிகார முறையில் அமைக்கப்பட்ட ஒரு விகாரை. குறிப்பாக பலர் இன்று உதாரணம் காட்டுகிறார்கள். டம்புள்ளவில் அமைக்கப்பட்ட ஒரு காளி கோயிலை, 30 ஆண்டுகள் இருந்த காளி கோயிலை எப்படி சிதைத்து அழித்தார்கள், சட்டம் எப்படி பாய்ந்தது. ஒரு சட்டம் என்பது எல்லாருக்கும் சமமானது. அதான் ஜனாதிபதி இல்லை சொல்றார். நாங்கள் இந்த நாடு சமமான நாடு என்று சொல்றார். இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சமமானவர்கள் என்று சொல்றார். ஆகவே சட்டம் எல்லாருக்கும் சமமானது என்றால் இந்த விகாரம் உடைக்கப்படும். இது நான் இனவாத கருத்து அல்ல. இது இனவாதத்துக்காக சொல்லப்படவில்லை. எப்படி காளி கோயில் டம்புள்ளில் உடைக்கப்பட்டதோ அது முரண்பாடு என்று சொல்லப்படுகிறதோ அவ்வாறு இது சட்டத்துக்கு முரணாக கை செக்யூரிட்டி சோன், உயர் பாதுகாப்பு வலயம் என்று சொல்லப்பட்டு மக்கள் அங்கு போக விடாமல் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நேரத்தில் மக்களுடைய காணியை பலாத்காரமாக பிடித்து அதுல விகாரை கட்டினது எந்த நாட்டினுடைய நியாயம்? இது எந்த நாட்டில் இந்த சட்டம் இருக்குது? ஆகவே மக்களை சமனாக மதிக்கின்ற ஜனாதிபதி, இந்த நாட்டினுடைய ஏனைய அமைச்சர்கள், இந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் உடனடியாக சட்டத்தின்படி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். உதாரணமாக கீரிமலையில கூட இன்றைக்கு எங்களுடைய பல கோயில்கள் தலைசவனுக்குள் அம்பிட்டு போயிருக்கிறது. பல இடங்களில் இன்னும் மக்கள் சென்று வணக்கம் செலுத்த முடியவில்லை. அம்மன் கோயில்கள் பலாலியினுடைய விஸ்தரிப்புக்குள் அகப்பட்டு போயிருக்கிறது, விடுவிக்கப்படவில்லை. எங்களுடைய வணக்க முறைகள் தடுக்கப்பட்டிருக்கிறது. குருந்தூர் மலையிலே விகாரை கட்டக்கூடாது என்று நீதிமன்றம் கட்டளை வழங்கிய பிற்பாடும் அங்கு விகாரை கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த நீதவான் கூட நாட்டை விட்டு சரவணராஜா ஓட வேண்டிய சூழ்நிலை வந்தது. இதுக்கு சட்டம் என்பது யாருக்கு சொந்தமானது? இந்த நாட்டில் ஒரு பகுதியினருக்கு, பெரும்பான்மையினருக்கு மட்டும் சொந்தம் என்றால் அவர்கள் வைத்திருக்கலாம். சட்டம் சமனானதென்றால் அந்த சட்டம் தன் கடமையை வேகமாக செய்ய வேண்டும். ஆனால் சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கட்டப்பட்ட பிறகு ஒரு விகாரையை இடிப்பது என்பது முட்டாள்தனமானது என்றும், இவர்கள் தையிட்டி விகாரைக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுத்து அரசியல் செய்கிறார்கள் என்றும் நேரடியாக ஜனாதிபதியிடம் தெரிவித்திருந்தார். இது தொடர்பான ஒரு மக்களுடைய உரிமை பற்றி பேசுவது, மக்களுடைய தேவைகள் பற்றி பேசுவது மக்கள் எங்களை தெரிஞ்சு விட்டது. தையிட்டி விகாரையை பற்றி பேசக்கூடாதுன்னு மக்கள் சொல்ல இல்லையே. குருந்தூர் விகாரையை பற்றி நீ பேசக்கூடாதுன்னு சொல்ல இல்லையே. அல்லது நாங்கள் வெடுக்குநாரி மலையில் உள்ள சிவன் கோயில் இடித்ததை பற்றி பேசக்கூடாதுங்கிற மக்கள் சொல்ல இல்லை. மக்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்து விட்ட என்றால் நாங்கள் நேராக போய் பாராளுமன்றம் பேச இயலாது. நாங்கள் உங்களுக்கு வாக்களிக்கிறோம், நீங்கள் போய் பேசுங்கள். நாங்கள் அதை பேசியிருக்கிறோம். இல்லை நாங்கள் பேசுறது போல அவர் சொல்றது சரி என்றால் மக்கள் எங்களுக்கு தீர்ப்பு தரட்டும். இல்லை அவர் தான் சரி என்றால் நீங்கள் கதைக்கிற போல நீங்கள் இப்படி தான் கதை கொண்டிருக்க போறீங்களா, இல்லை அவர் தான் ஏதோ புதுசாக வந்து எல்லாத்தையும் நியாயபூர்வமாக செய்ய போறாருண்டா அந்த தீர்மானம் அந்த நீதிபதிகள் மக்கள் தான். நான் போன தேர்தலில் கூட மிக தெளிவாக சொல்லியிருந்தேன். அதுவும் நான் நினைக்கிறேன் மாவிய நேற்ற போய் நான் ஆசி பெற்றுட்டு வெளியில் வர்ற பொழுது சொன்னேன், மக்கள் தான் நீதிபதிகள். மக்கள் எந்த தீர்ப்பை முன்வைக்கிறார்களோ அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். காலச்சூழலில், இயற்கையின் சூழலில் சில விஷ ஜந்துகள் வந்து போகத்தான் செய்யும். அந்த விஷ ஜந்துகள் வந்து போகிற பொழுது நாங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்வதும், அதனால் கடி உண்டால் அதுக்கு மருந்து தேடிக்கொள்வதும் வரலாறு. நாங்கள் அதை பற்றி யோசிக்கலாம். மேலும் நோக்கி காணி தேவைன்னு சொல்லி மாவட்ட செயலருக்கு கடிதம் அனுப்பியதாக ஒரு செய்தி இருக்கு. அதை நீங்க அந்த விகாரைக்காக அப்படி கொடுக்க இல்லாத எப்படி கொடுக்க? விகாரையே தனியாருடைய காணியில் அமைக்கப்பட்டிருக்கு. அதை விட இன்னும் அதில் 14 ஏக்கர் காணியை தர வேணும் என்று கேட்கிறேன்னா எந்த அடிப்படையில் கொடுக்குறது? அப்படி கொடுக்க இல்லாது. அதுக்கு நாங்கள் பூரணமான எதிர்ப்பை தெரிவிப்போம்.